கனடாவின் மொன்றியல் பியர் எலியட் ட்ரூடோ சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்த 2 சர்வதேச விமானங்களுக்கு போர் விமானங்கள் பாதுகாப்பு அளித்துள்ளன. பாதுகாப்பு தொடர்பான நிச்சயமற்ற தன்மை நிலவியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிலைமையை கண்காணிக்கவும் 2 விமானங்களும் பாதுகாப்பாக தரையிறங்குவதை உறுதி செய்யவும் CF-18 மற்றும் பிற ராணுவ விமானங்கள் வட அமெரிக்க பாதுகாப்பு குழுவான நோராடில் அனுப்பப்பட்டுள்ளன. இது அரிதானது என்றாலும் விமானத்தில் கடுமையான அச்சுறுத்தல் இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படும் நேரங்களில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதனையடுத்து விமானங்கள் தரையிறங்கியதும் 20 மற்றும் 30 வயதுகளில் இருந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் இருவர் குற்றச்சாட்டுகள் எதுவுமின்றி விடுவிக்கப்பட்டனர். விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதால் அதிகாரிகள் இதுவரை பல விவரங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. இதேவேளை விமான நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான ஒரு சூட்கேஸும் இதன்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒரு ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டதோடு விமானங்களும் தாமதமாகின. பின்னர் அந்த சூட்கேஸ் ஆபத்தானது அல்ல என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து விமான நிலைய செயற்பாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.